ஸ்கிரிப்ட் படிக்க சொன்னார், ஆஃபீஸ்க்கு வந்து படிங்கன்னாரு. எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. ஏன்னா அது ஒரு லோக்கல் பாடி எலெக்ஷனு. கட்சி தலைமை சொன்னாலே அவங்க கேட்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்குள்ள ஒரு ஒரு பாசம், வெஞ்சன்ஸு இந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு அரசியல் காலம் இருக்குது. அதை பேஸ் பண்ணி அதில் நடக்கிற ஒரு வாழ்வியலை பயங்கர என்கேஜிங்காக நிறைய கேரக்டர்ஸ் இந்த படத்தில் வந்து பேசப்படுவாங்க. அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ரேர். அது எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். அப்புறம் விஜயகுமார் சார், எனக்கு விஜயகுமார் சாரோட ஒர்க் பண்ண போகும்போது ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது. ஏன்னா அவர் பேசிக்காக அவர் ஒரு கிரியேட்டருன்றதுனால அவர் என்ன பண்ணணுன்றது அவரே சொல்லிடுவார். எனக்கு அவரோட டைரக்ஷனில் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை. அவர்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் பிரேம் சார் எனக்கு ரொம்ப ஃபேவரெட்டு 96 பார்த்ததுலேருந்து. அவரு ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டு. அப்புறம் எப்படி சொல்ற, ரொம்ப ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும். பாவல் சார் அவர் கூடிய சீக்கிரத்தில் ஒரு படம் டைரக்ட் பண்ண போகிறாரு, நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. அவர் கூட ஒர்க் பண்ண போகும்போது ரொம்ப ரொம்ப என்கேஜிங்காக இருக்கும். ஏன்னா ஒரு கிரியேட்டர் கூட ஒர்க் பண்ணும்போது அவங்களே எல்லாமே சொல்லிவிடுவாங்க, இது இப்படி பண்ணுங்கள் ஒர்க் அவுட் ஆகும். நமக்கு சின்ன சின்ன ஐடியாஸ்லாம் தெரியும், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணால் அது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். ஆனால் டேரக்டருங்க கூட ஒர்க் பண்ண போகும்போது ஈஸியாக அது நமக்கு இதுவாக இருக்கும். மற்றபடி இந்த படம் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி சார், எனக்கு பர்சனலாகவே சார் தெரியும் எனக்கு. அந்த படத்தில் அவரோட ஃபஸ்ட்டு படம் நான் அவரோட இதில் ஒர்க் பண்ணுறேன் நான். அவர் ப்ரொடியூசர் சார், தேங்க்யூ சார் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த படத்தை உங்கள் மூலியமாக நீங்கள் ஒரு கடைக்கோடி மக்களுக்கும் கொண்டு போய் சேர்த்துருவீங்கன்ற நம்பிக்கை இருக்குது. நிச்சயமாக இந்த படத்தை எல்லோரும் சப்போர்ட் பண்ணணும். எல்லாருக்கும் நன்றிகள் மற்றும் வணக்கம். தேங்க்யூ ஸோ மச்.